கூட்டணியை பொறுத்தவரை நாங்கள் எந்த கருத்தும் சொல்லக்கூடாது. அதை தலைமையில் பேசுவார்கள். 22ஆம் தேதியிலிருந்து பேச்சுவார்த்தை துவக்கப்படும் என்று தலைவர் சொல்லியிருக்கிறார். எனவே தலைமை எங்களுக்கு என்ன கட்டளையிடுகிறதோ அதுதான் எங்களுக்கு. வேறு எதையும் எந்த கருத்தையும் நாங்கள் சொல்ல முடியாது. எதையும் போய் ஆலோசனையாகவோ எங்களுடைய கருத்தாகவோ நாங்கள் சொல்ல போவதில்லை. தலைமைக்கு அனைத்தும் தெரியும். தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் அத்தனை பேருக்கும் இதில் எப்படி அணுக வேண்டும், எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் தெளிவாக இருக்கிறார். டாஸ்மாக் பணியாளர்கள் வந்து நாளிலிருந்து காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடங்க சொல்லியிருக்கிறாங்க. அது சார்ந்த அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கா? தொழிலாளர் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த பேச்சுவார்த்தையை நிர்வாக இயக்குனரும் அதே போல் ஹோம் செக்ரட்டரியும் அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜெனரல் மேனேஜர் அவர்களோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சிலவற்றை அவர்களுக்கு தெளிவு பண்ணியிருக்காங்க. என்னென்னலாம் செய்ய முடியும் என்பதை அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதை செய்தால் பெரும்பகுதியான பிரச்சனையை தீர்வு என்று கருதுகிறேன். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அப்படியெல்லாம் குற்றச்சாட்டு சொல்லி யாரோ வந்து பார்த்து அதெல்லாம் நிரூபிக்கப்படவில்லை என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி எந்த தப்பும் நடக்கலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கேயாவது ஒரு சின்ன தவறு நடந்தால் மொத்தமாக எல்லா பணியாளர்களும் அதை அப்படி செய்திருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கு எடுக்கிறார்கள். அது எவ்வளோ பெரிய குற்றம்? 24,000 பேர் அதில் பணியாற்றுகிறார்கள். யாராச்சும் 2 பேர் 3 பேர் ஒரு தப்பு பண்ணிட்டுதுன்னா அந்த கணக்கை வச்சு 24,000 பேர் அது தப்பு பண்ணிட்டாங்க, அரசாங்கம் அதுக்கு உடந்தையாக இருக்குங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அப்படிப்பட்ட எந்த தவறும் நடக்கவில்லை. அவருக்கு தேவை என்றால் வெளிப்படையாக இதையெல்லாம் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். போய் அவர்கள் விசாரிக்கட்டும். முத்தமிழறிஞர் கலைஞருடைய பெயரால் இருக்கிற கலைஞர் உரிமை தொகை, அது சில பேர் தேர்தலை காட்டி அந்த திட்டத்தை தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக நிறுத்துவதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்கிறார்களோ என்ற சந்தேகம் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு வந்தது. அதற்காக எலெக்ஷன் கமிஷனையும் நீதிமன்றத்தையும் அணுகுவதாக ஒரு தகவல் வந்த உடனேயே இந்த 1000 ரூபாய் அவர்கள் கைக்கு கிடைத்து அந்த தாய்மார்கள் அதை வைத்து குடும்பத்தை நடத்தி பழகிவிட்டார்கள். எனவே அந்த பணம் திடீரென்று நிறுத்தப்பட்டால் அவர்களுக்கு சில சிரமங்கள் ஏற்படும் என்ற காரணத்தால் உடனடியாக அவர்கள் வருகிற 2-3 மாதத்திற்கும் தேவையானதை உடனே அவர்கள் கொடுத்து விட்டார்கள். யாரும் இதை எதிர்பார்க்கவில்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அது தாய்மார்களிடத்திலே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. 1,13,00,000 பேர் பெற்றுக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு 1,31,00,000 பெறுகிறார்கள். இதை இன்னும் கேட்கக்கூடியவர்களுக்கு அதை ஆய்வு செய்து கொடுப்பதற்கான உத்தரவையும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் போட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.